ஜீவனுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுல்லா திருநாமம் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் மைமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, கடந்த சில மாதங்களாக ஜெபித்து எதிர்பார்த்து காத்திருந்தபடி நம்முடைய இந்த 4 தின சிறப்பு கூடுகையின் முன்னிட்டு பல்வேறு இடங்களிலிருந்து இவ்விடத்தில் கூடி வரவும், ஒருமித்து கர்த்தரை மைமைப்படுத்தவும், நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு பிரயோஜனமான தெய்வீக வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், தியானிக்கவும், சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அகில உலகத்தினுடைய இரட்சகராக இந்த நாட்களிலே உயர்த்தி காட்டவும் கிடைத்துள்ள இந்த மகத்தான வாய்ப்பை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த முயற்சியிலே எனக்கும் ஒரு பங்கினை கொடுத்த ஆண்டவருக்கும் பொள்ளாச்சி சபையராகிய உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த தொடர் கூட்டங்களின் இரவு நேர நற்செய்தி கூட்டத்தினுடைய இறுதி கூட்டம் இது. நாளைக்கு பிற்பகலோடு இந்த கூட்டம் நிறைவடைகிறது. பொதுவாக இது போன்று கூடுகைகளிலே செய்தி கொடுப்பதற்காக செல்லும்போது கடைசி நாள் கூட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை பற்றி பேசி அந்த கூட்டத்தை நிறைவு செய்வது எனது வழக்கம். ஆகவே அதே முறையை பின்பற்றி இந்த இரவு நேர கூட்டங்களின் இறுதி கூட்டமான இந்த நாளிலே, இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றிய சில சத்தியங்களை சுவிசேஷம் கலந்த நிலையில் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராதவர்களை கருத்திலே கொண்டும், ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய ஆன்மீக வாழ்வின் அபிவிருத்தியை, முன்னேற்றத்தை இலக்காக கொண்டும் சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற தூய ஆவியானவர் இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையோடு உள்ள தொடர்பில் சிந்திக்கவிருக்கின்ற இந்த சிந்தனைகளை அதற்கே உரிய விதத்தில் சிந்திப்பதற்கான பலனையும் கிருபையையும் நமக்கு தந்தருள்வாராக. செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருமறை பகுதியை வாசிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 16வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம், அதனுடைய 22வது வசனம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். நன்றி. இந்த வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். நம்முடைய இந்த கூடுகையின், இந்த சிறப்பு கூட்டங்களின் கருத்து வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை மையமாக வைத்து நாம் முதல் செய்தியை சிந்தித்து வந்த பொழுது கொரிந்து சபையை பற்றி, கொரிந்து பட்டணத்திலே நடைபெற்ற ஊழியங்களை பற்றி, அங்கே எப்படி திருச்சபை உருவானது என்பதை பற்றி, அந்த உருவாக்கப்பட்ட திருச்சபை எப்படி செயல்பட்டது என்பதை பற்றி நான் விரிவாகவே உங்களுக்கு பேசினேன். பவுலப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு 4 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அந்த 4 நிருபங்களும் 2 நமக்கு கிடைத்திருக்கின்றன. 2 நிருபங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றனவா இல்லையா என்பது விவிலிய அறிஞர்கள் மத்தியிலே வித்தியாசமான கருத்துக்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். 2 நிருபங்கள் நஷ்டப்பட்டு போயின என்று கருதுகிற ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2 நஷ்டப்பட்டு போனதாக கருதப்படக்கூடிய 2 நிருபங்களும் முழு வடிவத்திலோ அல்லது அதனுடைய சாராம்சத்தை கொண்ட நிலையிலோ இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கின்ற 2 நிருபங்களுக்குள் அது உள்ளடங்கி இருக்கின்றன என்று கருதுகிற விவிலிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். இதில் 2வது கருத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னேன். ஆகவே பவுலப்போஸ்தலன் எழுதின 4 நிருபங்களும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. நஷ்டப்பட்டு போனதாக கருதப்படுகிற 2 நிருபங்களும் இதில் உள்ளடக்கம் செய்திருக்கின்றன என்பதை பற்றி கூறினேன். அப்போ இந்த நிருபங்கள் எழுதுவதற்கான
பின்னணி என்ன, நோக்கங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் விரிவாக பார்த்தோம். அது உங்களுடைய மனதில் பதிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இனி எப்பொழுது நீங்கள் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை வாசித்தாலும் இந்த சிந்தனையெல்லாம் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை ஓரளவு எளிதிலே புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். கொரிந்து நிருபத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது அது இடம்பெற்றிருக்கிற இந்த இடம் நிருபங்களுடைய வரிசையிலே அது 2வது இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இதுவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றது என்பதை முதல் செய்தியிலே நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். நிருபங்கள் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். எனது விசுவாசத்தின்படி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தையும் சேர்த்து அவரால் எழுதப்பட்ட 14 நிருபங்களில் முதலாவதாக அவருடைய கைவண்ணத்தில் உருவானதாக கருதப்படுவது 1 தெசலோனிக்கேயர். அதுதான் அவர் முதலாவது எழுதினார். சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம்தான் முதலாவது எழுதப்பட்டது என்று கருதுகிறார்கள். நம்பட்டும். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் 1 தெசலோனிக்கேயர் நிருபம்தான் முதலாவது எழுதினார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அவராலே எழுதப்பட்ட 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 8வது இடத்திற்கு வந்திருக்கிறது. பின்னாட்களிலே எழுதப்பட்ட ரோமர் நிருபம் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை தாண்டின உடனே அடுத்த நிருபங்களின் வரிசையில் முதலிடத்தில் வருவது ரோமர். அதிலிருந்தே ஒரு விஷயம் தெரிகிறது. வேத புத்தகத்திலே பைபிளிலே உள்ள நூல்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பது அது எழுதப்பட்ட காலவரிசையின் அடிப்படையில் அல்ல, மாறாக அதிலே இடம்பெற்றுள்ள பொருளின் அடிப்படையில் அது தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று ஓரளவுக்கு நாம் சிந்திக்க முடியும். அந்த கோணத்தில் நாம் பார்க்கும்போது ரோமர் நிருபம் முதலிடத்திற்கு வந்திருப்பது முற்றிலும் பொருந்தும். காரணம், விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை பற்றி பேசுகிறது ரோமர் நிருபம். ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கப்படி, முதல் படியே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பற்றி பேசுகிற ரோமர் நிருபம் முதலிடத்திற்கு வந்திருப்பது சரிதான். அதற்கு அடுத்தாற் போல 2வது இடத்திற்கு வந்திருப்பது கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் எதை சொல்லுகிறது? நாம் ஏற்கனவே சிந்தித்ததைப் போல சபை வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. தேவனுடைய ஒழுங்கின்படி, திட்டத்தின்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அடுத்து அவன் பிரவேசிக்க வேண்டியது சபை ஜீவியம். ஏனெனில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே வாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்படுதல் முதல் அனுபவம் என்றால் அடுத்து அவன் சபையோடு இணைக்கப்படுகிறான், ஸ்தலம் சபையோடு ஐக்கியப்படுகிறான், சபை வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறான். ஆகவே சபை வாழ்க்கையை பற்றி பேசுகிற கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது இடத்திற்கு வந்திருப்பது மிக சரியானது. இந்த கொரிந்திய சபையானது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு லோக்கல் சர்ச், ஒரு சபை, உள்ளூர் சபை எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கும் கொரிந்தியர் சபை நல்ல ஒரு பாடம். அதே நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம். ஆகவே ஒரு சபை பரிபூரணமான, நிறைவான ஒரு சபையாக விளங்க வேண்டுமானால் கண்டிப்பாக அந்த சபையில் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை பற்றிய வேத ஆராய்ச்சி நடத்தியே ஆக வேண்டும், படிக்க வேண்டும். நீங்கள் கொரிந்து நிருபத்தை, முதல் நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த நிருபத்தினூடாக பயணிக்கும் போது சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 2 சக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ அல்லது தொடர்பெட்டி வண்டியிலோ, ட்ரெயின் பயணம் செய்யும் போது, தொடர்பெட்டி வண்டிகளை கூட நம்ம பார்க்க முடியாது, அதை பார்த்தா நமக்கு புரியாது. ஆனால் ரயில் டிரைவர்களுக்கு அது புரியும். மற்றபடி சாலைகளிலே நாம் பயணம் பண்ணும்போது ஆங்காங்கு போர்டுகள் வைத்திருக்கிறதை பார்க்கலாம். அபாய வளைவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ கவனமாக போகணுன்னு அர்த்தம். சில இடங்களில் பள்ளிக்கூடம் அருகில் இருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில இடங்களில் குறுகிய பாலம், சில இடங்களில் இடது பக்கம் திரும்புக, வலது பக்கம் திரும்புக அப்படிலாம் போட்டிருப்பாங்க. பாலம் வேலை நடக்கிறது, மெதுவாக செல்லவும் அல்லது மாற்றுப்பாதையில் செல்லவும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வேகத்தடை இருக்குது, அதை சிம்பிள் போட்டு காட்டியிருப்பாங்க, வேகத்தடை அருகில் உள்ளது அப்படின்னு. இந்த மாதிரி எச்சரிப்பின் பலகைகளை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாகனத்தை, வேகத்தை குறைக்கிறோம், பிரேக் மிதிக்கிறோம், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறோம், சுலபமாக அந்த இடத்தை நாம் கடந்து போகிறோம், பாதுகாப்பாக சென்று சேர வேண்டிய இடத்திற்கு செல்லுகிறோம்.
இது போல கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் 1 கொரிந்தியர், அதிலே 16 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த 16 அதிகாரங்களினூடாக நாம் ஒரு பயணம் செய்யும் போது ஆங்காங்கு சில எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அந்த எச்சரிப்பு பலகைகள் என்னென்ன என்று நாம் சிந்திப்போமானால், கொரிந்து சபை அன்றைக்கு சந்தித்த 5 விதமான பிரச்சனைகள் இந்த நிருபத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 5 விதமான பிரச்சனைகளையும் விவாதித்து அதற்கான தீர்வு சொல்வதற்காக எழுதப்படுகிற நிருபம்தான் 1 கொரிந்தியர். இப்ப நீங்க கேட்பீங்க, அந்த 5 பிரச்சனைகள் கொரிந்து சபை அன்றைக்கு சந்தித்ததாக சொன்னீர்களே, 5 அபாயங்கள் அல்லது 5 பிரச்சனைகள், அது என்னென்ன அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. சொல்றேன். முதல் 4 அதிகாரங்கள், 1 முதல் 4 வரை அதிகாரங்கள், கொரிந்து சபை சந்தித்த முதல் அபாயம் பிரிவினை. அப்புறம் 5, 6, 7 இரண்டாம் பகுதி, அது கொரிந்து சபை சந்தித்த 2வது அபாயம். அதில் வருகிறது பரிசுத்த சீர்குலைவு. நான் சொல்றதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அதை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா புரியும். 3வது கொரிந்து சபை சந்தித்த 3வது அபாயம் 8, 9, 10 உலகத்தோடு ஒன்றித்து வாழ்தல், உலகத்தோடு உலகமாக ஒத்துப்போகிற வாழ்க்கை. அப்புறம் 11 to 14 வரை உள்ள அதிகாரங்கள் கொரிந்து சபை சந்தித்த 4வது ஆபத்து அல்லது 4வது பிரச்சனை. அது என்னவென்றால், கொரிந்து சபை சபை கூடுதலின் போது, சபை கூடி வந்திருக்கும் போது நடந்த ஒழுங்கீனங்கள். சபை கூடி வந்திருக்கும் போது நடந்த ஒழுங்கீனங்கள். சபை கூடி வந்திருக்கும் போது சகோதரிகள் முக்காடு போடுவதிலிருந்து ஜெபம் பண்ணுவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, வரங்களை பயன்படுத்துவது போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட குளறுபடிகள், கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பதில் ஏற்பட்ட சீர்கேடுகள், இவைகள் எல்லாம் விவாதிக்கப்படுகிறதை பார்க்கலாம். 11 to 14 வரையுள்ள அதிகாரங்கள். இது கொரிந்து சபை சந்தித்த 4வது அபாயம். 5வது ஆபத்து 15ஆம் அதிகாரம். அது என்னவென்றால், கொரிந்து சபை சந்தித்த அந்த 5வது ஆபத்து என்பது கள்ள போதனை, துருபதேசம். நீங்க 15ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது சொல்லுவாரு, உயிர்த்தெழுதலை பற்றி பவுலப்போஸ்தலன் பல நிருபங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்பது உண்மையானாலும், உயிர்த்தெழுதலை பற்றி தத்துவ ரீதியாக மிக அழகாக நேர்த்தியாக அதற்கே உரிய பாணியில் அதனுடைய தாத்வீகமாக எழுதுகின்ற ஒரு பகுதி ஒன்று இருக்குமானால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிப்பார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்ப அதிலிருந்து தெரிகிறது, விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், சபை கூடி வருதல் தான். ஆனால் அவர்களிலேயே ஒரு கூட்டம் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது இல்லைன்னா பிற வாழ்க்கை எப்படி? அப்ப இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு உயிர்த்தெழுதல் உண்டு என்ற சத்தியத்தை அந்த அதிகாரம் முழுவதும் விளக்கி கொண்டு போகிறார். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ கொரிந்து நிருபம் 16 அதிகாரங்கள் கொண்ட கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தை பற்றிய ஒரு பிக்சர், ஒரு வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுடைய மனசுல இப்ப பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? சரி, கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்ப்போம். கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதின இந்த முதல் நிருபத்தினூடாக 16 அதிகாரங்கள், 16 கிலோமீட்டர்னு நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கிடுவோம். அந்த 16 கிலோமீட்டர் நூடாக நாம் பயணம் பண்ணும்போது அங்கங்க சில எச்சரிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. அவை கொரிந்து சபை சந்தித்த அபாயங்கள். அது என்னென்ன? 1 பிரிவினை. பிரிவினை அதிகாரம்
1 to 4. அடுத்து பரிசுத்த சீர்குலைவு 5 முதல் 7 வரை. பரவாயில்ல, பொள்ளாச்சி சபை தான். அடுத்து உலகத்தோடு ஒன்றித்து போகுதல் 8 to 10. அப்புறம் சபை கூடி வந்திருக்கும் போது நடந்த ஒழுங்கீனங்கள் 11 to 14. அப்புறம் கள்ள உபதேசம், துர்போதனை, துருபதேசம் 15ஆம் அதிகாரம். 16ஆம் அதிகாரம் முடிவுரை. குறிந்த நிருபம் இப்போ முடிஞ்சு போச்சு. மனசுல நீங்க இதை பயிச்சுங்க. அன்றைக்கு கொரிந்து சபை சந்தித்த இந்த 5 விதமான அபாயங்கள் உலகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற, உலகத்தில் எந்த மூலையில் இருக்கின்ற, எந்த நாட்டில் இருக்கின்ற, எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலும் இருக்கின்ற சபைகள் சந்திக்கக்கூடியவைதான், இல்லை என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு கொரிந்து சபையிலே சந்தித்த இந்த 5 பிரச்சனைகள் இன்னைக்கு சபைக்கு வர்றதே இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை சபைகள் இருக்குது? ஒருவேளை இந்த 5 இல்லாவிட்டாலும் இதுல சிலது இருக்கலாம், சிலது இல்லாம இருக்கலாம். இல்ல சில சபைகள்ல இந்த 5 விட இன்னும் 5 கூட சேர்ந்தும் இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆக மொத்தம் பார்த்தா பிரச்சனைகளே இல்லாத சபைகள் இல்லை, சபை இல்லை. இப்ப நீங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னுடைய பார்வைக்கு தேவதூதனாக, அப்படியே ஏஞ்சல்களாக அப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய பால் வடிகிற அந்த முகத்தை பார்க்கும்போது பொள்ளாச்சி சபையார் எவ்வளோ நல்ல பரிசுத்தவான்கள், எவ்வளவு நல்ல விசுவாசிகள். அந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த சபையில் ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு நான் நினைப்பேன். என்னைய பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? சங்கரங்கோவிலிருந்து ஒரு கருப்பு தூதன் வந்திருக்கிறாரு, எவ்வளவு அழகா வசனத்தை போதிக்கிறாரு, சொல்றாரு, நல்ல ஒரு தேவ மனிதன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படியே நினைப்போம். ஆனா என்னென்ன பிரச்சனைகள் சபையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அதே மாதிரி இந்த கருப்பு தூதனுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆகவே இந்த கொரிந்து சபை சந்தித்த இந்த 5 அபாயங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய சபைகளும் இன்றில்லாவிட்டாலும் நாளைக்கு ஒரு நாள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின இந்த முதல் நிருபம் ஒவ்வொரு ஸ்தலம் சபைக்கும் தேவையான அறிவுரைகளை உள்ளடக்கி கொண்டுள்ள அற்புதமான ஒரு நிருபம். அந்த அபாயத்தை எப்படி மேற்கொள்வது என்பதற்கு அழகாக ஆலோசனை கூறியிருக்கிறார். அந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எத்தனை அதிகாரங்கள்ல? 15 அதிகாரங்கள்ல சொல்லி முடிச்சுட்டு இப்ப 16ஆம் அதிகாரத்தில் ஒரு முடிவுக்கு வர்றாரு, முடிவுரைக்கு கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது ஒரு எச்சரிப்பை ஒன்றை சொல்லிட்டு முடிக்கிறார். அதுதான் இப்ப நம்ம செய்திக்காக வாசித்த வசனம். இந்த பின்னணியை மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அந்த வசனத்தை நீங்க யோசித்து பாருங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த இடத்துல ஒருவன் என்பது யாரை குறிக்கும்? நேரடியான எந்த விளக்கமும் இல்லாம நேரடியாக கொடுக்கிற பொருள் எடுக்கிறதாக இருந்தால் கொரிந்து சபைக்கு தானே எழுதுகிறார். அப்போ கொரிந்து சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கும். கொரிந்து சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் குறிக்கும் நேரடி பொருள். கொஞ்சம் விசாலமான ஒரு அர்த்தத்தை எடுத்து அந்த ஒருவன் என்பதற்கு ஒரு பொருள் கொடுத்தால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் குறிக்கும். அது 2வது அர்த்தம். ஆனா டைரக்டான மீனிங் என்னதுங்க? கொரிந்து சபைக்கு எழுதுறார். அப்ப அவர் எழுதுகிறதனுடைய நோக்கம் என்ன? கொரிந்தியரே, உங்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய சிந்தனைக்கு வந்தது, அதை நான் கேள்விப்பட்டேன். அதை இப்படி கூட சொல்லலாம். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தை, முதல் நிருபத்தை 2 வகையாக பிரிக்கலாம், பெரும் பிரிவாக பிரிக்கலாம். 1 முதல் 6 வரை
ஒரு அதிகாரம், ஒரு பகுதி. அது குலோவேயால் வீட்டார் மூலமாக கொரிந்து சபையாரை குறித்து பவுலப்போஸ்தலன் கேள்விப்பட்ட விஷயங்களை மையமாக வைத்து அதற்கு தீர்வு சொல்லி எழுதுகிறார். 1 அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. உங்களில் சிலர் இருங்க 11. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும். சரி, அப்ப இந்த பிரச்சனை இனி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப 1 அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டார் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ குலோவேயால் கொரிந்து பட்டணத்தில் உள்ள ஒரு பெண்மணி, ஒரு சீமாட்டி, வசதியான ஒரு பெண்மணி, உலக அளவில் பரந்த நிலைமையில் வியாபாரம் செய்து வந்த, லீதியாலை போல வியாபாரம் செய்து வந்த ஒரு பெண்மணி. ஆகையினாலே அவளுடைய அந்த வியாபார துறையில் அல்லது அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த பலர் பல்வேறு இடங்களிலே பயணம் செய்து தங்களுடைய பிசினஸை நடத்தி வந்தார்கள். அப்படி ஒரு கூட்டம் பவுலப்போஸ்தலன் எபேசு பட்டணத்தில் இருக்கும்போது அங்கே போக பவுலை சந்திக்க கொரிந்து சபையில் உள்ள நிலவரங்களை பற்றி எடுத்து சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட பவுல் அதற்கு தீர்வு சொல்லி எழுதுகிறார் முதல் 6 அதிகாரங்கள். அதே டைம்ல 7வது அதிகாரம் வேறொரு கொஞ்சம் அதுல இன்னொரு டிவிஷன். அது எப்படி? 7ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. சரி, அப்ப 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால். அப்ப என்ன அர்த்தம்? கொரிந்து சபையில உள்ள சபையாரே அல்லது சகோதரர்களே தங்கள் சபையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்படி பவுலப்போஸ்தலனுக்கு கடிதத்தின் மூலமாக விஷயங்களை தெரிவித்து அதற்கு ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு பதிலளித்து எழுதுவதுதான் எது? 7வது அதிகாரத்திலிருந்து. இப்ப புரிகிறதா உங்களுக்கு? அப்போ 1 கொரிந்தியர் நிருபத்தின் முதல் 6 அதிகாரங்கள் குலோவேயால் வீட்டார் மூலமாக கேள்விப்பட்ட பிரச்சனைகளை அறிந்து அதற்கு தீர்வு சொல்லி எழுதுகின்ற அதிகாரங்கள். 7 முதல் உள்ள அதிகாரங்கள் அவர்களே நேரடியாக பவுலப்போஸ்தலனுக்கு கடிதத்தின் மூலமாக தங்களுடைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்டு கடிதம் அனுப்ப அதற்கு அவர் எழுதி அனுப்புகிற பதில்தான் 7ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இப்படி சொல்லலாம், சகோதரரே, குலோவேயால் வீட்டார் மூலமாக உங்களை குறித்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னை மனது சங்கடப்படுத்தினது. ஆகவே அதற்கு தீர்வு சொல்லி பல விஷயங்களை நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அதற்கு மேலே நீங்களே சில விஷயங்களை என்னிடத்தில் ஆலோசனை கேட்டு கடிதம் எழுதியிருந்தீர்கள். அதற்கும் நான் பதில் அனுப்பியிருக்கிறேன். நான் சொல்லுகின்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சபையை சீர்படுத்த, ஆவிக்குரிய சபையாக மாற்ற, உங்களுடைய சபை தெய்வனுக்கு பிரியமான ஒரு சபையாக வளர்ந்து வருவதற்கு என்னென்ன அறிவுரைகள் சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் நான் சொல்லி முடித்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நேசிப்பது உண்மையானால், நீங்கள் கர்த்தரை நேசிப்பது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது உண்மை என்றால், இந்த நிருபத்தின் மூலமாக நான் சொல்லுகின்ற ஆலோசனைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் வருகிறார். இதை மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது விசுவாசிகளுக்கு. பரந்த பொருளில் எடுத்துக்கொண்டால், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் என்று சொல்லுவது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் குறிக்கும். யார் வேண்டுமானாலும். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறான். அப்படி செய்ய தவறினால் என்னவா? சபிக்கப்படுவான். கர்த்தர் வருகிறார். ஆகவே சபையாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசிகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு பவுல் ஆவியானவர் மூலமாக சொல்லுகிறார். இதற்கு கொரிந்தியருக்கு பவுலப்போஸ்தலன் சொன்ன ஆலோசனைகள் நம் ஒவ்வொருவருக்கும் சொன்ன ஆலோசனைகள் என்பதை கவனத்திலே கொண்டு அதிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு 100க்கு 100% நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும். இல்லை என்றால் கர்த்தர் வரும்பொழுது என்ன செய்வோம்?
கணக்கொப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, இனி கொஞ்சம் விரிவாக இந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இதிலே 3 சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. 1 கொரிந்தியர் 16:22 அதான வாசித்தோம். என்ன வாசித்தோம்? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். இந்த வசனத்தில் 3 முத்தான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. அது என்னங்க 3 சத்தியங்கள் அப்படின்னு இப்ப நீங்க கேட்பீங்க. கொஞ்சம் நான் விளக்கி சொல்றேன் பாருங்க. விளக்கி சொல்லாமலேயே நமக்கு புரியுது. 1, ஒவ்வொரு மனிதனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூர்ந்தே ஆக வேண்டும். இது ஒரு சத்தியம் பவுல் வெளிப்படுத்துறார். 2, கர்த்தர் வருகிறார். இப்ப கர்த்தர் வருகிறார் என்ற சத்தியத்தை இந்த வசனம் முன்னறிவிக்கிறது. 3, சபிக்கப்பட்டவன் அப்படின்னு வருது இல்லையா? அந்த சபிக்கப்பட்டவன் என்பதற்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதனுடைய மூலச்சொல் அனாத்தமா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரநாதா. கேள்விப்பட்டிருக்காங்கல்ல? அந்த மாரநாதா என்ற அந்த சொல், அரமேய சொல் இந்த வசனத்திலே வருகிறது. அதுதான் தமிழில் கர்த்தர் வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில பைபிளில் நீங்க பாருங்க, மாரநாதானே எழுதியிருக்கோம். சபிக்கப்பட்டவன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அதனுடைய மூல மொழியிலே உள்ள வார்த்தை அனாத்தமா. அனாத்தமாங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுக்கப்படுதல், நியாய தீர்ப்புக்காக ஒதுக்கி வைக்கப்படுதல் அல்லது பிரித்து வைக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் வருகிறாருங்கிற சத்தியத்தை இந்த வசனம் சொல்லுது. கர்த்தர் வருவதை தொடர்ந்து ஒரு நியாய தீர்ப்பு நடைபெற போகிறது என்ற சத்தியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. 3, ஒவ்வொரு மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன என்பதையும் இந்த வசனம் சொல்லுகிறது. என்னவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அருமையா கொண்டு வந்து முடிக்கிறார் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். சரி, இப்போ கர்த்தர் வருகிறார் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பது விவிலியம் மிக அற்புதமாக பறைசாற்றுகிற மேன்மையானது ஒரு சத்தியம். ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, இறையியல் கல்லூரியிலே நான் படிக்கும்போது எங்களுக்கு ஆசிரியராக இருந்த ஒரு தேவ மனிதர், அவர் எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவருக்கு வயது 76. 76வது வயசு இருக்கும்போது எங்களுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க. அப்படிப்பட்ட மகான்களுடைய வகுப்பிலே பங்கு பெற்று வேதத்தை படிக்கும்படியான பேற்றினை நான் பெற்றேன். அது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். அவருடைய அனுபவத்தை பற்றி ஒரு தடவை சொல்லும்போது சொன்னாரு, 7வது வயதில் ரோமர் நிருபத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாராம். எப்பங்க? 7வது வயசுல ரோமர் நிருபத்தை ஆராய்ச்சி பண்ணாராம். ரோமர் நிருபத்தினுடைய சிறப்பு என்னங்கிறது வேதத்தை படிக்கிறவங்களுக்கு தெரியும். பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள்ல மகுடமாக விளங்குவது ரோமர் நிருபம். அதுக்கு அடுத்து 2வது இடத்தை பெறுவது எபேசியர். நிருபங்களின் இளவரசி என்று சொல்லுவார்கள் அந்த நிருபத்தை. ரோமர் நிருபம் அவ்வளவு அற்புதமான சத்தியங்களை உள்ளடக்கிற ஒரு நிருபம். அந்த நிருபத்தை ஆராய்ச்சி பண்ணாராங்க 7 வயசுல. நம்ம வந்து 7 வயசுல பிள்ளைங்களுக்கு அந்த என்னது இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு ரைம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அவர் 7வது வயசுல ரோமர் நிருபத்தை ஆராய்ச்சி பண்ணாரு. அவ்வளோ நல்லா வேதத்தை படிக்கிற மனுஷன். அப்போ ஒரு தடவை பேசும்போது சொன்னாரு, வேத புஸ்தகத்தில் 2 பக்கத்து அட்டைகள் அது மட்டும்தான் மிச்சம் இருக்குமா. எப்போது அப்படின்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2 வருகைகளை பற்றி சொல்லியிருக்கிற வசனங்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைகளை பற்றி, 2ஆம் வருகையை பற்றி அல்ல, 2 வருகைகளை பற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மை ரட்சிப்பதற்காக, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வசனத்தின்படி அவர் நம்மை ரட்சிப்பதற்காக இரட்சகராக வந்தார் இல்லையா? அது அவருடைய முதல் வருகை. அந்த வருகையை பற்றியும், இனி அவர் வரப்போகிறார், அது 2ஆம் வருகை, அதற்காகத்தானே நாம் காத்திருக்கிறோம். அந்த வருகை, இந்த 2 வருகைகளை பற்றியும் சொல்லியிருக்கிற வசனங்களை பைபிளில் இருந்து பொறுக்கி எடுத்துவிட்டால், தனியா பிரிச்சுட்டா, வேத புஸ்தகத்துல 2 பக்கத்து அட்டைகளை தவிர வேற ஒண்ணு இருக்காதுன்னு சொன்னார். கரெக்ட் தான். எந்த வசன வேத பகுதியை எடுத்தாலும் ஒன்று இதோடு இல்லைன்னா இந்த வருகையோடு சம்பந்தப்பட்டு தான் எல்லாமே சுழண்டு கொண்டு இருக்கும். ஆகையினாலே பரிசுத்த வேதாகமத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகையை பற்றி சிந்திக்கும் போது அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பைபிள் அதை பற்றி சொல்லுகிறது. அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன, சான்று அப்படின்னு பார்க்கும்போது, அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடுங்கும் போது நீங்க வேற எங்கேயும் போயிடாதீங்க. அப்படின்னா பைபிளில் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்ல வர்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ திருச்சபையின் அடிப்படை போதனைகளில் ஒன்றான திருமுழுக்கை பற்றி, ஞானஸ்நானம், அதை பற்றி தம்முடைய நிருபங்களிலே ஏறக்குறைய கொஞ்சம் குறைய 15 முறை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை பற்றி தம்முடைய நூல்களிலே 50 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அவர் ஆண்டவருடைய வருகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி சொல்லி இருப்பதின் 8 மடங்கு அதிகம் 2வது வருகையை பற்றி வேதத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். முதல் வருகையை பற்றி சொல்லி இருப்பதிலிருந்து 8 மடங்கு அதிகம் 2ஆம் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 260 அதிகாரங்களிலாக 318 முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறது. இன்னொரு கணக்கெடுப்பின்படி புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது ஒவ்வொரு 25 வசனத்திற்கும் ஒரு வசனம் வீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி சொல்லி இருக்கிறது என்ற உண்மையை காணலாம். 25க்கு 1 வீதம். சில அதிகாரங்கள் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வருகையை பற்றியே பேசுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24, 25 அதிகாரங்கள், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், இவையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி கூறுகிற அதிகாரங்கள். அதுபோலவே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வருகையையும் உயிர்த்தெழுதலையும் பற்றி சொல்லுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபத்தின் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2:2, அது முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வருகையை பற்றி பேசக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது என்பதை காணலாம். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மகோன்னதமான சத்தியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்போகிறார் என்பது. அதனாலே மனிதர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், இவ்வளவு காலமாக கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள் இதை பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இன்னும் வந்தபாடில்லை என்று எள்ளி நகையாடினாலும் ஒன்று மட்டும் உண்மை, அவர் வரப்போகிறார் என்பது மிக மிக நிச்சயம். கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் ஏறக்குறைய 20 கோடி பேர் இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள், ஸ்தேவான் முதல் இதுவரைக்கும். இப்படி அநேக இரத்த சாட்சிகளாக மரித்தார்களே, தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து ஆண்டவருக்கு தங்களை பலியாக ஒப்புக் கொடுத்தார்களே, அந்த ஆற்றல் மிக்க செயலுக்கு அவர்களை தூண்டினது என்னவென்று கேட்டால் ஆண்டவருடைய வருகை பற்றிய நம்பிக்கை. ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ இளைஞனை பிடித்து கைது செய்து நீரோ மன்னனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஆண்டவரை மறுதலிக்கும்படி அவன் சொன்னான். அரசனாகிய தனக்கு முன்பாக தெண்டனிட்டு வணங்கும்படி உத்தரவு போட்டான். கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொன்னான். முடியாது என்று மறுத்தான் அந்த வாலிபன். அப்போது அவன் சொன்னான், பைத்தியக்காரன், ஏன் அனாவசியமாக சாகப் போகிறாய்? கிறிஸ்துவை மறுதலித்து விடு, உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறோம் என்று அவன் ஆசை வார்த்தை காட்டி பேசினார்கள் அரசு அதிகாரிகள். மறுத்த அந்த இளைஞன் சொன்னான், நீரோ மன்னரே, அதிகாரம் உம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதினால் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறீர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி கூறுகிறீர்.
உமக்கு எதிர்த்து நிற்க எங்களால் இப்போது முடியாது. காரணம், சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீர். நாளைக்கு ஒரு நாள் இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட, யாரை மறுதலிக்க வேண்டும் என்று நீர் என்னை கட்டாயப்படுத்துகிறீரோ அந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்தின் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அப்பொழுது ஆட்சி எங்கள் கையில் வரும். கர்த்தர் அரசாட்சி செய்வார்ல 1000 வருடம், அப்போது எங்கள் கையில் வரும். உம்முடைய நிலைமை மிக பரிதாபமாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர். ஆகையினால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படி என்னை செய்து கொள்ளும் என்று சொன்னான். பரிதாபமாக அவனை கொலை செய்தார்கள். கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரித்த அந்த வரலாற்றில் ஒரு சிறிய குறிப்பை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன். இதுபோல அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசர்கள் வீர மரணம் அடைவதற்கு, தங்களுடைய உயிரை துச்சமனம் மதித்து இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தது ஆண்டவர் வரப்போகிறார் என்ற அந்த நம்பிக்கை. வாழ்க்கையிலே பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் மேலோங்கி வரும்போது, துன்ப அலைகள் வாழ்க்கை படகுக்கு விரோதமாக மோதி அடிக்கும் போது, அக்கறை சேருமோ நம்முடைய வாழ்க்கை படகு என்று அல்லாடுகின்ற வேளையில் நம்மை தைரியப்படுத்துகிறது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதுதான். அதனால தானே ஒரு அம்மா பாடினாங்க, யூடியூப்ல கூட பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டை எழுதுனது ஒரு வயசான அம்மா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும் என்ற அற்புதமான பாடல், இனிய பாடல். இப்படி கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பது. சரி, அவருடைய வருகை மிக மிக நிச்சயமாய் அவர் வருவார் என்பதற்கு சான்றுகள் என்ன என்று கேட்டால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்று சொன்னால் அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகையை 2ஆக பிரித்து பைபிள் சொல்லுகிறது. ஒன்று, சபைக்காக வருகிற வருகை, மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்காக வருகிற வருகை, அதை இரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். நடுவான வருகை என்று சொல்லுகிறோம். சபைக்கான வருகை என்று சொல்லுகிறோம். இரட்சகராக வருகிற வருகை என்று சொல்லுகிறோம். மணவாளனாக வருகிற வருகை என்று சொல்லுகிறோம். இந்த பெயரிட்டு அழைக்கிறோம் அந்த வருகையை. இந்த வருகைக்கு பின் 7 வருடங்கள் கழித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு மறுபடியும் பூமிக்கு வருவார். அந்த வருகையை பூமிக்குள்ள வருகை என்று சொல்லுகிறோம், பகிரங்க வருகை என்று சொல்லுகிறோம், மகிமையின் பிரசன்னமாகுதல் என்று சொல்லுகிறோம். இந்த பெயரிட்டெல்லாம் அழைக்கிறோம். இதில் நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாக படித்து பார்த்தால் வருகையினுடைய முதற்கட்டம் இருக்கிறதல்லவா, சபையை சேர்ப்பதற்காக வருகிற வருகை. இந்த வருகைக்கு எந்த அடையாளமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. எந்த அடையாளமும் சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் 2வது கட்டமாக வருகிறார் அல்லவா, பூமியை அரசாட்சி செய்வதற்காக பூமிக்கு வருகிறார் அல்லவா, சபையோடு கூட வருகிறார் அல்லவா, அந்த வருகைக்கான அடையாளங்கள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருகைக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிற பகுதி தான் மத்தேயு 24, 25 அதிகாரங்கள், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம். இதெல்லாம் அந்த வருகைக்கான அடையாளங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாவது ஒரு யுத்தம் நடந்தா உடனே அதை பிடிச்சிக்கிடுவோம். இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது அப்படின்னா உடனே கொஞ்ச காலத்துக்கு நம்முடைய பிரசங்கம் எல்லாம் எதாத்தான் இருக்கும். இதோ அங்கே யுத்தம் நடந்து விட்டது, தொடங்கி விட்டது, ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இதோ அவர் வாசற்படியில் வந்து நிற்கிறார். பூமியே யுத்த பூமி தாங்க. உருவான காலத்திலிருந்து ரத்தம் சிந்துதல் நடக்குது. பூமியில முதல் கொலையை ஒரு அண்ணன் தம்பியை கொன்னான். அன்னைக்கு ஆரம்பிச்ச ரத்தம் சிந்துதல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது. அப்ப அங்க ஒரு யுத்தம் நடந்தா இது ஒரு வருகைக்கான அடையாளம். கொரோனா வந்துருச்சா உடனே இது வருகைக்கான அடையாளம். கடந்த காலங்களில் அவ்வப்போது எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல இதை விட மிக கொடூரமான வைரஸுகள்லாம் என்ன செஞ்சிருக்கின்றன, வந்திருக்கின்றன. அதனால இதெல்லாம் அடையாளங்கள்னு சொல்ல முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 24, 25 அதிகாரங்களிலும், மார்க் 13ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் அவருடைய வருகையின் 2வது கட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சபையை சேர்ப்பதற்காக வருகிற வருகை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். நாளைக்கு பிற்பகலோட இந்த கூட்டம் முடியுது, அப்படிதானே? 4 மணியோட 5 மணியோடய நம்ம முடியுது. என்னுடைய பகுதி மதிய சாப்பாடோட முடிஞ்சு போயிடுது. ஒருவேளை இன்னைக்கு இரவு ஆண்டவர் வரலாம், யாருக்கு தெரியும்?
இது என் வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய கடைசி பிரசங்கமாக இருக்கலாம். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய கடைசி பிரசங்கமாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ஆகையினாலே நாம் ஆண்டவருடைய வருகைக்காக என்ன செய்யணுங்க? ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. சரி, ஆண்டவர் வருகிறார் என்று இவ்வளவு அழுத்தமாய் சொல்லுகிறோமே, அதற்கு என்ன சாட்சிகள் இருக்கின்றன என்று கேட்டால், அந்த சாட்சிகளை சில பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வருகைக்கான சாட்சிகளாக இருக்கிறார்கள். நீங்க வேத புஸ்தகத்தை கவனிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டை, குறிப்பாக பழைய ஏற்பாட்டை படிச்சு பாருங்க. எங்கெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருக்கிறதோ, அதில் சில இடங்களை தவிர பல இடங்களில் அவருடைய முதலாவது வருகையையும் இரண்டாவது வருகையையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவருடைய முதல் வருகையை பற்றி சொல்லும் போதே அவருடைய இரண்டாம் வருகையை பற்றியும் சேர்த்தே சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னபடி முதலாம் வருகை அப்படியே நடந்தது என்பது உண்மையானால், இன்னைக்கு வரலாற்று சம்பவமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாயிருக்க, அந்த வருகையோடு சேர்ந்தே சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வருகை மட்டும் நடக்காது என்று எப்படி சொல்ல முடியும்? இதுவும் திட்டமாய் நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிறப்பை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். சரி, அப்ப இங்கே ஆண்டவரை பற்றி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் ஏசாயா. ஆண்டவரை பற்றி பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு அதிகமான தீர்க்க தரிசனங்களை உரைத்த தீர்க்கதரிசி வேறொரு ஆள் கிடையாது. அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மறுபடியும் வருதல், 1000 வருட அரசாட்சி செய்தல், அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி உருவாகுதல், இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஏசாயா தீர்க்கதரிசி. ஆகையினால விவிலிய அறிஞர்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு சுவிசேஷகன் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் செல்லமாக அவரை சொல்லுவார்கள் 5ஆம் சுவிசேஷகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப அழகாக அவர் பேசியிருப்பார். அப்போ அதில் அவர் சொல்றாரு பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதெல்லாம் எதை பற்றி சொல்றாரு? அவருடைய பிறப்பை பற்றி சொல்றாரு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாருல, இது அவருடைய பிறப்பில் நடக்கவில்லை, நடக்கல. ஆண்டவர் வரும்போது பிறக்கும் போது கர்த்தத்துவம் உள்ளவராக பிறந்தாரா? இல்லை. அப்ப அவருக்கு கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது தானே சொல்றாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்னு பிறப்பை பற்றி சொல்லும் போது தானே சொல்றாரு. அப்ப அவர் பிறக்கும் போதே கர்த்தத்துவத்தோடு பிறந்தார் அப்படின்னு தானே அர்த்தம் எடுக்க முடியும். வேற என்னங்க அர்த்தம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்ல, பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் பல விஷயங்கள் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்த போது ஆயிரக்கணக்கான வருடங்கள் இடைவெளி விட்டு முன்னும் பின்னும் நடக்கப் போகிற சம்பவங்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் ஒரே வசனத்தில் மூச்சு விடாமல் சொல்லி முடித்திருப்பார்கள். அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு பைபிள்ல. ஒரே வசனத்துல வரும், ஒரே மூச்சுல சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனா அது நடக்கும் போது ஒரே நேரத்தில் நடக்காது. அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு குறுகின கால இடைவெளியும் இருக்கும், நீண்ட கால இடைவெளியும் இருக்கும். அந்த நீண்ட கால இடைவெளி இருக்கிறதுல ஒண்ணுதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படிங்கிறது. இது எப்ப நடக்கும் தெரியுமா? உங்களுடைய கவனத்தை தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு கொண்டு வாங்க. தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 7 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது.
அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த 4வது மிருகம் ரோம பேரரசு, எழும்பி வருகின்ற ரோம பேரரசை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அது நடந்து முடிஞ்சது வரலாற்றில். அடுத்து பாருங்க, அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், அந்த 10 கொம்புகள் என்பது 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் கண்ட சிலை, அந்த சிலையினுடைய பாதங்களில் உள்ள 10 விரல்கள். அந்த 10 விரல்களும் 7ஆம் அதிகாரத்திலே தானியேல் காண்கிற இந்த 4வது மிருகத்தில் வருகிற தலையில் இருக்கின்ற 10 கொம்புகளும் ஒரே அர்த்தத்தை சுட்டி காண்பிக்கின்றன. அப்போ கடைசி காலத்தில் எழும்ப போகிற 10 ராஜ்யங்களை காண்பிக்கிறது. 10 ராஜ்யங்களை கொண்ட ஒரு ஃபெடரேஷனை காட்டுகிறது. அதை கொம்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வசனம் 8, இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. அப்ப இந்த 10 கொம்புகளுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு வருது. அது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்னும் அந்த கொம்பு முளைத்து வருகிறது. அப்ப உன்னிப்பா அதை பார்க்கிறாரு இவரு. பார்க்கும்போது அந்த கொம்பு எப்படி இருந்ததா? மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 9, 10 வசனங்கள்ல பரலோகத்தில் வைக்கப்படுகிற ஒரு சிங்காசனத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார். அது பிதாவாகிய தேவன். கோடானி கோடி பேர் அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அப்புறம் அவருக்கு முன்பாக அக்கினி ஜுவாலை அநேகர் அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். நியாய சங்கம் உட்காருகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த 9, 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிங்காசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனமும் ஒன்றுதான். இப்ப நம்ம இந்த மொபைல் போன்ல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சின்னதா பார்ப்போம். ஒரு லொகேஷனே ஒன்று பார்க்குறோன்னு வச்சுங்க. நார்மலாக அதை பார்க்கும்போது அது நமக்கு புரியலை அப்படின்னா அதை என்ன செய்வாங்க? ஜூம் பண்ணி பார்ப்போம். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாதது என்ன செய்யுங்க? ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இல்லைங்க. அது மாதிரி தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 9, 10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 அதிகாரங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த சிங்காசனம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிங்காசனமோ. சரி, ரைட். அடுத்து 11ஆம் வசனம். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த நியாய தீர்ப்பை பார்த்து கொண்டிருக்கும் போதே, சிங்காசனங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே அடுத்து என்ன சொல்றாரு? மறுபடியும் மிருகத்தை பார்க்கிறார். அப்படி மிருகத்தை பார்க்கும்போது அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசினது நிமித்தம் மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த மிருகம் அழிகிறத பற்றி சொல்லுது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகையை பற்றி வருகை. அதை தொடர்ந்து அந்தி கிறிஸ்து என்கின்ற மிருகம் அழிக்கப்படுவதை, நரகத்திற்கு தள்ளப்படுவதை பற்றி இந்த குறிப்பு சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து 13ஆம் வசனம். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், மீண்டும் தானியேல் பார்க்கிறார். ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். நல்லா கவனிங்க. ராத்தரிசனங்கள்ல நான் பார்த்து கொண்டிருக்கும் போது மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வர்றாரு. நீண்ட ஆயுசுள்ளவர் மட்டும் வந்து, அந்த நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? ஏற்கனவே 7 to 9 7 அந்த 8 அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம்ல, 9, 10 வசனங்கள்ல நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறார்ல, பிதாவாகிய தேவன். அவர் இடத்துக்கு இவர் வராரு. அவர் பக்கத்துல வந்த உடனே மற்றவங்க இவரை கூட்டிட்டு வராங்க. பாருங்க, நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அவரே வர்றாரு. அதுக்கு அப்புறம் மற்றவர்கள் அவரை என்ன செய்யறாங்க? அழைச்சிக்கிட்டு வராங்க. ராஜ மரியாதையோட கூட்டு வராங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? பரலோக தூதர்கள் அந்த என்ன சொல்வது, பரலோக தூதர்கள் சேவை செய்ய, புடைசூழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறார். அப்படி வரும்போது என்ன நடக்கு பாருங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும், நல்லா கவனிக்கணும், அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது.
கர்த்தத்துவம் எப்ப கொடுக்கப்படுது? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் சில சம்பவங்கள் நடைபெறும். கிறிஸ்துவின் நியாயாசனம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த முடிசூட்டு விழா, கர்த்தத்துவத்தை ஆண்டவர் குமாரனுக்கு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை வழங்குகிற அந்த மங்களகரமான நிகழ்ச்சி நடைபெறும். கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப எவ்வளவு நாள் கழிச்சு கர்த்தத்துவம் அவருக்கு கொடுக்கப்படுது பாருங்க. ஆனா ஏசாயா சொல்லும் போது என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றத பார்த்தா என்னமா அவர் பிறக்கும் போதே கர்த்தத்துவத்தோட வந்தாருங்கிறது மாதிரி வருது. இல்லை, அவர் கர்த்தத்துவத்தை பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு, அதாவது முடிசூட்டு விழா, மகுடமளிப்பு விழா, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவர் பூமிக்கு வருவார் அரசாட்சி செய்வதற்காக. அந்த விஷயத்தை ஏசாயா ஒரே மூச்சில் சொல்லிடுறாரு. இப்ப நான் உங்களுக்கு இதை விளக்கி காண்பிக்கும் போது புரியுது. ஓஹோ, அவர் பிறந்தது ஒரு சந்தர்ப்பத்தில், ஆனா கர்த்தத்துவம் கொடுக்கப்படுவது இன்னொரு சந்தர்ப்பத்தில். ஆனா ஏசாயா இதை சொல்லும் போது என்ன செஞ்சிட்டாரு? சேர்த்தே சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறது இப்ப புரியுதா? இதே மாதிரி பல விஷயங்கள், பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்தே சொல்லியிருப்பாங்க. ஆனா நடக்கும் போது அது ஒரே நேரத்தில் நடக்காது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி கற்றுக் கொடுக்கறதுல கைதேர்ந்த ஒரு ஆசிரியர் தான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஜார்ஜ் பீட்டர் அங்கிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய புத்தகம் தமிழ்ல வந்திருக்குதா? இல்ல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்கல்ல, அபிஷேகமும் அபிஷேக்தரும் அப்படின்னு ஒரு புத்தகம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மாஸ்டர் சப்ஜெக்ட். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நீங்க படிக்கும்போது தெரியும். யோவான் சொல்லும் போது சொல்றாரு, யோவான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானசானம் கொடுத்தான், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்க பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னார்ல. ஒரே மூச்சுல ஒரே வசனத்துல அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இந்த ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கல. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நடந்துச்சு எப்போ? பெந்தெகோஸ்தே நாளில். அக்கினியினால் உள்ள ஞானஸ்நானம் அப்ப நடக்கல. எப்ப நடக்கும்? ஆண்டவருடைய வருகை, சபை எடுக்கப்படுதல், அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் பூமியில், மேல பரலோகத்துல பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரன் போய் சபையை ஒப்புவித்தல், அப்புறம் ஆட்டுக்குட்டியானவருடைய கிறிஸ்துவின் நியாயாசன நியாய தீர்ப்பு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அப்புறம் இந்த முடிசூட்டு விழா, இப்போ ஆண்டவர் கிரீடம் கர்த்தத்துவம் வைக்கிற அந்த நிகழ்ச்சி, இது முடிஞ்சு சபையோடு பூமிக்கு வருவாரு. பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வாரு. 1000 வருடம் அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம், அதுலயே 1000 வருஷம் போயிருது, அதை பார்த்துக்குங்க. 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற இந்த பூமி அக்கினியினால என்ன செய்யப்படுங்க? சுட்டரிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமி உருவாகும். இந்த 1000 வருட அரசாட்சி முடிஞ்சு பூமியானது அக்கினியினால சுட்டரிக்கப்படுகிற அந்த தருணத்தில் ஸ்பேஸ், விண்வெளியில் வைத்து நடக்கக்கூடியது, பரலோகத்தில் அல்ல, ஸ்பேஸில் வைத்து நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தின் 11 to 15 வரையுள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்பு, அதிலே நியாயம் தீர்க்கப்படுகிறவர்கள் அக்கினி கடலில் என்ன செய்வார்கள்? தள்ளப்படுவார்கள். அதுதான் என்னதுங்க? அக்கினி ஞான ஸ்நானம், நரக தண்டனை. அப்போ பரிசுத்த ஆவியினால் உள்ள ஞான ஸ்நானம் நடந்ததுக்கும் அக்கினியினால் உள்ள ஞான ஸ்நானம் நடக்க போறதுக்கும் எவ்வளவு வருட இடைவெளி இருக்குன்னு பாருங்க. ஆனா யோவான் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு? ஒரே மூச்சில் சொல்லிட்டாரு. ஆனா கேட்கும் போது என்ன தோணும்? இதெல்லாம் ஒருமித்து நடக்கும் போல தெரியுது. இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஒரு கூட்டம் அக்கினி அபிஷேகத்துக்கும் அக்கினிக்காகவும் என்ன செய்யறாங்க? காத்திருக்கிறாங்க. பாவம், ஆண்டவர் நல்லவரானதுனால கொடுக்கல. என் பிள்ளை அறியாம கேட்குது, தெரியாம கேட்குதுன்னு அவரே மனசுல நொந்து போயிருப்பார். உன்னை அந்த அக்கினி ஞானஸ்நானத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தானப்பா நான் சிலுவையில் இந்த பாடுபட்டு மறிச்சு என் ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்கிறேன், நீ மறுபடியும் எனக்கு அக்கினி வேணும் வேணும்னு கேட்குறியன்னு அவரே ரொம்ப வேதனைப்படுவார். சரி, அப்போ நான் சொல்ல வர்ற விஷயம், தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய முதல் வருகையை பற்றி சொல்லும் போதெல்லாம் பல இடங்களில் 2ஆம் வருகையையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறார்கள். முதல் வருகையை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மிக துல்லியமாக, மிக சரியாக நிறைவேறினது, வரலாற்று சம்பவமாக மாற்றப்பட்டிருக்கிறது போல
எந்த மாற்றமும் இல்லாமல், துளியளவும் மாற்றம் இல்லாமல் அவரது இரண்டாம் வருகை பற்றி சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும், நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வருவார். எப்ப வருவார் தெரியாது. தேதி குறிச்சவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, நாள் குறிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. சொன்ன தேதிக்கு அவர் வரலன்ன உடனே தேதியை மாத்தி மாத்தி சொன்ன மகான்களும் இருக்காங்க. ஆனால் அவர் வருவார். எபிரேய நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொன்னது மாதிரி வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருடைய வருகை நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். இருக்கிறோமா? அவருடைய வருகையினுடைய முதற் பகுதி சபையை சேர்க்கிறதுக்காக வரப்போறார். அப்படி சபையை சேர்க்கிறதுக்காக வரும்போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும்? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3 சத்தங்கள் தொனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த 3 சத்தங்கள் தொனிப்பதை தொடர்ந்து 3 சம்பவங்கள் நடைபெறும். 3 சத்தங்கள் தொனிக்கும், 3 சம்பவங்கள் நடக்கும். அது என்னென்ன 3 சத்தங்கள்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அப்ப கர்த்தருடைய ஆரவாரம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்காளம், இது 3 சத்தங்கள் தொனிக்கும். 3 சம்பவங்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், 1. 2வது, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3. 2 கூட்டமும் ஒன்னா சேர்ந்து அவரை சந்திக்கிறதுக்காக மேலே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. மறுரூபமாகுதல் 2வது நிகழ்ச்சி, இருவரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த 3 சம்பவங்கள் நடைபெறும். 3 சத்தங்கள், 3 சம்பவங்கள். அந்த முதல் சத்தம் என்னவா? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். அது என்னங்க ஆரவாரம் அப்படின்னா? இப்ப நம்ம இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துருக்கிறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அப்படின்னு சொன்னாலும், சத்தமா சொன்னாலும் அது என்னதுதான்? ஆரவாரம் தான். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆ ஓ அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துனாலும் அது என்னதுதான்? ஆரவாரம் தான். அதனால அந்த இடத்துல ஆரவாரங்கிற வார்த்தை திட்டமான ஒரு பொருள் கொடுக்கக்கூடியதாக நமக்கு வரல. அப்ப அந்த வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கெலியூஸ்மா என்பது அதனுடைய கிரேக்க வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பொருள், அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், இராணுவத்துறையில், மிலிட்ரி இராணுவத்துறையில் ஒரு இராணுவ அதிகாரி தன் கீழ் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், ஜவான்கள், வீரர்கள், அவங்களுக்கு பிறப்பிக்கிற உத்தரவு, அந்த உத்தரவை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் ஆரவாரம்னு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்க அந்த வழியா போகும்போது காலை நேரத்தில் பார்த்தா தெரியும், சில வேலைகள்ல பரேடு நடக்கும்ல. அப்ப அந்த பரேடு நடக்கும்போது முன்னாடி ஒருத்தர் நிற்பார். நின்று சொல்லும்போது, அந்த பரேடு நடக்கும்போது அவருடைய குரல் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஆள் இப்படி தான் இருக்கலாம், ஆனா என்னங்க சத்தம் அப்படி இருக்கும். அவர் எப்படி பேசுவார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பட்டாரம் அப்படி திரும்புவாங்க, லெஃப்ட்ல திரும்புவாங்க, ரைட்ல திரும்புவாங்க, முன்னெடுத்து வைப்பாங்க, சல்யூட் அடிப்பாங்க. இப்படியா கேட்பாரு? முன்னால போய் நின்றுக்கிட்டு, வீரர்களே கொஞ்சம் தயவு செய்து இடது பக்கம் திரும்புகிறீர்களா? வீரர்களே, நண்பர்களே கொஞ்சம் வலது பக்கம் திரும்புகிறீர்களா? இப்படி சொன்னா ஒருத்தன் திரும்ப மாட்டான். இவர் இந்த வேலைக்கே லாயக்கு இல்லைன்றவாங்க. அந்த அதிகார தோரணை. அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு இராணுவ தளபதி, கமாண்டர், தன் கீழ் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு உத்தரவு பிறப்பிப்பதைப் போல உத்தரவு பிறப்பித்து வருவார். அதை சரியா டிரான்ஸ்லேட் பண்றதா இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் தாமே கட்டளையின் குரலோடும், ஆரவாரத்தோடும் என்றல்ல, அப்புறம் கட்டளையின் குரலோடு. ஆமா, என்ன கட்டளை கொடுப்பாரு அது தெரியல. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்னாரு, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள்.
அவருடைய சத்தத்தை பிரேத குழிகளில் உள்ளவர்கள், கல்லறைகளில் உள்ளவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு சொல்றாரு. அப்ப அவருடைய கட்டளையின் குரல் எதற்காக? மரித்தோரை உயிரோட எழுப்புவதற்காக. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது மொத்தம் எத்தனை பேரை உயிரோட எழுப்பினாரோ நமக்கு தெரியாது. ஆனா 3 சம்பவம் பைபிள்ல எழுதியிருக்கு. யவீரு, ஜபாலய தலைவனுடைய மக, அவ பேர் என்ன? தலிதா குமியா? எங்கேயாவது போய் கேட்கும்போது சில வேலை அவ பேரா தலிதா குமி அப்படின்றவாங்க. அது பரவாயில்ல, நீங்க நல்லா உஷாரா தான் இருக்கீங்க. தலிதா குமிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சிறுபெண்ணே எழுந்துருன்னு அர்த்தம். அது அவ பேர் கிடையாது. அது மாதிரி லேகியோன் அப்படிங்கிறதும் அவன் பேர் கிடையாது. இந்த சிலர் பேய் விரட்டுவாங்க, பிசாசு விரட்டுவாங்க. சில போதகர்கள் பிசாசு விரட்டுவாங்க. பிசாசு விரட்டும் போது அவன்கிட்ட ஊர்க்கதையெல்லாம் பேசுறது மாதிரி, உன் பேர் என்ன, நீ யாரு, எங்கிருந்து வர்ற, எதுக்காக இவனை பிடிச்ச, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். எங்க ஏன் அவங்ககிட்ட போய் இப்படி பேரம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. துரத்துனா துரத்துங்க, நீங்க போய் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே பேசியிருக்காரு, ஆண்டவரே பேசியிருக்கிறாரு. அந்த லேகியோன் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டாரா? அவரே கேட்கும்போது பிற நான் கேட்கறதுக்கு என்ன அப்படின்னு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. வசனம் தெரியலன்னா சரிதான், அப்ப ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு. இவங்களுக்கு சொல்றது அதை கூட சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, நாங்க கேட்கிறோம், உங்க பிரதரங்காரங்களுக்கு அந்த தைரியமே கிடையாது, அதனால நீங்க கேட்க மாட்டீங்க இப்படின்னு பிளேட்டை மாத்திடுவாங்க. ஆனா ஒன்ன புரிஞ்சுங்க, ஆண்டவர் அவன் கிட்ட பேசினதும் அவர்கிட்ட அவன் கிட்ட கேள்வி கேட்டதும் அவன் பதில் சொன்னதும் எழுதியிருக்குல்ல பைபிள்ல. இது எதுக்கு எழுதியிருக்குன்னா நம்ம அப்படி கேட்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் எழுதியிருக்கு. நம்மளும் கேட்கணுங்கிறதுக்காக அதை எழுதல, நம்ம கேட்க கூடாதுங்கிறதுக்காக எழுதியிருக்கு. ஏன்னா அவன் பொய் சொல்றாங்கிறத காட்டுறதுக்கு. உன் பேர் என்னன்னு கேட்டார்ல, பேரவா சொன்ன, அவன் லேகியோன்னு சொன்னா அர்த்தம் என்ன? நாங்கள் அநேகரா இருக்கிறோம், நாங்கள் அநேகரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என் பேரு லேகியோன்னு சொன்னானே தவிர அவனுடைய இயற்பெயரை சொல்லல, சொல்ல மாட்டான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதனால நம்ம பேரை கேட்டோம்னா இவன் பேரை சொல்லுமில்ல, அந்த பிசாசு பிடிச்சி எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, அவன் திசை திருப்புவான். அதனால கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பேசிகிட்டே இருக்கும்போது பேய் விரட்டுறாரு, விரட்டி விரட்டி பார்க்குறாரு, அது போக மாட்டாங்குது. கடைசியில் அவர் டென்ஷன் ஆகி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளையிடுறேன், நீ போறியா இல்லைன்னா நான் போட்டா அப்படின்னாரு. வாய் வளரி போய் நீ போறியா இல்லைன்னா நான் போட்டா. நான் பக்கத்தில் நின்று ஒரு அடி அடித்தான் வர. அதுகிட்ட போய் நீ போறியா நான் போனேன்னு கேட்டா, இல்லை இல்லை நான் போயிடுறேன் நான் சொல்லும், நீ வேணா போயான்னு தான் சொல்லும். அதனால கட்டளையின் குரலோடு ஆண்டவர் வருவார். அப்படிங்கும் போது அந்த மரித்தோரை உயிரோட எழுப்பு செய்வதற்காக அதிகாரத்தோடு அவர் கட்டளையிடுவார். அப்பொழுது எழும்புவார்கள், மரித்தவர்கள் உயிரோட எழும்புவார்கள். அப்புறம் பிரதான தூதனுடைய சத்தம். பிரதான தூதனுடைய சத்தம் எதுக்கு? பொதுவாக அதை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, மோசேயினுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னிட்டு பிசாசுக்கும் மிகாவேல் தூதனுக்கும் என்ன வந்துச்சு? ஒரு வாக்குவாதம் வந்துச்சுல்ல. யூதாவுடைய நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, அதை கோட் பண்ணி, ஒரு மோசே உயிர்த்தெழுந்து வர்றதை பொறுக்க முடியாத, சகிக்க முடியாத பிசாசு அதை என்ன செய்யறான்? தடுக்கிறான், நம்மளை விட்டு போறானேன்னு. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய வருகையில ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் ஒன்னா எழும்பும் போது அவனுக்கு மெண்டலாகிறது மாதிரி, யாரும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகும். அதனால அவன் என்ன செய்வான்? பரிசுத்தவான்கள் இருக்கிற மேல போகும்போது இவன் இருக்கிற ஏரியாவை தாண்டி தானே போனோம். வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படி சொல்லியிருக்குல்ல. அதனால இவன் இருக்கிற ஏரியாவை தாண்டி தானே போனோம். போக விடாம என்ன செய்வான்? தடுப்பான். அந்த தடையை முறியடிக்கிறதுக்கு தான் யார் வர்றது? பிரதான தூதனாகிய மிகாவேல் வர்றான். அவனுடைய சத்தம் அதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் கேட்கும்போது அப்படியா, அப்படி தடை கொண்டு வருவானா, விடமாட்டான் போலியே அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு கிடையாது.
நான் அதெல்லாம் நம்புறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன் கேளுங்க. மனுஷகுமாரன் வரும் நாளும் நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான். அப்புறம் வேற தூதர்களும் அறியார்கள்னு வரும்ல. ஒருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ ஆண்டவருடைய வருகையின் நாளும் நாளிகையும் யாருக்கு தெரியாதான்? தூதர்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துல தூதர்கள்னு சொல்றது பாவம் செய்யாத பரிசுத்த தூதர்கள், தேவ சமூகத்தில் நிற்கிற தூதர்கள். அவங்களுக்கே அவருடைய வருகையின் நாளும் நாளிகையும் தெரியல அப்படின்னா விழுந்து போன தூதனாகிய பிசாசுக்கு அவர் வர்றது எப்படிங்க தெரியும்? தெரிஞ்சா தானே AK-47 வச்சுக்கிட்டு அவன் ரெடி ஆக முடியும். ரெண்டாவது, அவர் வர்றதும் இந்த சத்தங்கள் துணிக்கிறதும் மரித்தோர் உயிரோட எழும்புறதும் உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுறதும் எடுத்துக்கொள்ளப்படுறதும் எவ்வளவு நேரத்தில் நடக்கும்? அவ்வளோதான். இவ்வளோ நேரத்துக்குள்ள அவன் வந்து தான் சேனையெல்லாம் திரட்டிக்கிட்டு அப்படி வந்து நிற்பான் அப்படின்னா இதெல்லாம் நம்ப முடியாம இருக்குது. அப்படி இருக்காது, அவனுக்கு தெரியாது. அப்போ அதுக்கு இல்லை. சரி, நீங்கள் சொல்கிறது ஆர்குமெண்ட் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ அதுக்கு இல்லை அப்படின்னா பிற எதுக்குங்க பிரதான தூதன் வர்றான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. பதில் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் முக்கியமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவ தூதர்களுடைய வெளிப்பாட்டை நாம் பார்த்துருக்கிறோம், அவருடைய சேவையை நாம் பார்த்துருக்கிறோம். அவர் பிறக்கும் போது தேவதூதர்கள் வெளிப்பட்டார்களா? ஆமாம். கெத்சமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு வேதனைப்படும் போது தேவதூதன் வெளிப்பட்டானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் போது தேவதூதர்கள் வெளிப்பட்டார்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40வது நாளில் ஒளிவு மலையிலிருந்து பரத்துக்கு ஏறி போகும்போது வெண்வஸ்திரம் தரித்த 2 பேரும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாங்கன்னு வாசிக்கிறோம்ல. அது தேவ தூதர்கள் என்ற அபிப்பிராயமும் உண்டு, மோசே எலியா என்ற அபிப்பிராயமும் உண்டு. எப்படி இருக்கட்டும், தூதர்கள் என்ற அர்த்தம் எடுத்தால் அங்கேயும் தூதர்கள் வந்திருக்கிறாங்களா? அப்ப ஆண்டவருடைய முக்கியமான சந்தர்ப்பங்களில் எல்லாம் தூதர்கள் வெளிப்பட்டிருக்கிறாங்கும் போது அவருடைய 2ஆம் வருகையின் போது தேவ தூதர்கள் அணிவகுப்பு மரியாதை நடத்த தூதர்களுடைய அணிவகுப்போடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாருங்க? வருவார். அதை கொஞ்சம் அப்படி அந்த கம்பீரமான அந்த வருகையை கொஞ்சம் அப்படி மனசுல கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுக்குத்தான் பிரதான தூதனுடைய சத்தம். இதை விட்டு போட்டு சாத்தான் வருவான், அதை தடை பண்ணுவான். எதுக்கு? தேவையில்லாம அவனை இந்த இடத்துல கொண்டு வரணும். வேற ஒன்றும் வேணாங்க. கரை வேஷ்டி கட்டுறாங்கல்ல, கரை வேஷ்டி புரியுதில்ல உங்களுக்கு? கட்சிக்காரங்க அவர் வந்து வார்டு மெம்பராக இருப்பார், பஞ்சாயத்து தலைவராக இருப்பார், இல்லைன்னா வட்டம் மாவட்டம் அதில் முக்கியமான பங்கு வகிப்பாங்க. இவங்க போகும்போதே தனியாக போகிறது இல்லையே, 10 பேர் கூட போவாங்கல்ல. இவங்க போகும்போதே 10 பேர் கூட போவாங்க. ஏங்க அவர் தான் போகிறாரு, நீங்கள் ஏன் போகிறீங்க? போகணும்ல. அது சரிங்க, அவர் போகிறாரு, நீங்கள் ஏன் போகிறீங்க? போகணும்ல. அப்போது வட்டம் மாவட்டம் இவங்க போகும்போதே தனியாக போகிறதில்ல, கூட ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டே போவாங்க. அப்படிங்கும்போது மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜா தம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபையை சேர்க்கிறதுக்கு வரும்போது கோடிக்கணக்கான தூதர்கள் அணிவகுப்பு மரியாதை நடக்க, எக்காலம் தொனிக்க, பிரதான தூதனுடைய சத்தம் முழங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தில் வெளிப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2ம் சேர்ந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதில் நீங்கள் இருப்பீர்களா? இருக்கணும். அந்த நிச்சயம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் இங்கே அநேகர் இருக்கிறீங்க, விசுவாசிகளாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் வந்துவிட்டால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனான்னு எனக்கு சந்தேகம் இருக்குது. என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது, நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவே இரட்சண்ய நாள், இதுவே அனுக்கிரக காலம். உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த பொன்னான வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். இந்த கூட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி, என் செய்தியை நான் நிறுத்துறதுக்கூடிய டைம் ஆயிடுச்சு, நிறுத்துறதுக்கு முன்னாடி நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க.
என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலும் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார். ஐயோ, நான் பெரிய பாவிங்க, அநேக தப்பு பண்ணியிருக்கிறேங்க, என்னையமா ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. நேற்று நற்செய்தி சுவிசேஷ செய்தியில் நான் சொன்னபோது மிஷனரி ராபர்ட் மொஃபட் அவர்கள் போய் ஊழியம் செய்த ஆப்பிரிக்காவில் ஆப்பிரிக்கனர் அப்படிங்கிற ஒரு கொடியவன் ரசிக்கப்பட்ட விஷயத்தை சொன்னேனா? அவ்வளவு பெரிய கொடியவனை, மிருகத்தை போன்ற மனிதனை மாற்றினார். சுவிசேஷம் மாற்றினது. அதான் நம்ம பாட்டு பாடும்போது கூட பாடுறமே, பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுதே அப்படிங்கிற பாடல்ல ஒரு சரணம் வரும். தீயவர் திருடரும் கொடியவர் கொலைஞரும் இயேசுவில் மாற்றம் பெற்றார், மாறிய மனதுடன் மங்கள வாழ்விற்கு அழைக்கிறார் ஓடியே வா என்று பாடுகிறோமே. ஆம், இவர்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களையும் மாற்றுவார். உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். நீங்கள் கர்த்தருடைய சபையிலே அங்கமாவீர்கள். பாவி என்ற அந்த நிலையிலிருந்து மாறி பரிசுத்தவான் என்ற அந்த வட்டத்திற்குள் வருகிறீர்கள். தேவனுடைய சத்துருக்கள் என்ற அந்த நிலையிலிருந்து மாறி தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமை பெற்றினை பெறுகிறீர்கள். நரகத்திற்குரியவர்களாக இருக்கிற நீங்கள் பரலோகத்தின் குடியுரிமை பெறுகிறீர்கள். இதற்கு நீங்க செய்ய வேண்டியது, இன்றைக்கு இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, உம்மை விட்டு விலகிச் சென்ற ஒரு கொடியவன், என்னை மன்னித்தருளும். நீரே என்னை படைத்த உண்மையான தேவன் என்று நான் நம்புகிறேன். எனக்காகவே நீர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதோ உம்மண்டை வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இனி நான் உமக்காக வாழ்வேன். இந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான நிலையில் இந்த வார்த்தைகள் வருமானால் அடுத்த க்ஷணம் நீங்கள் தேவ பிள்ளையாகிறீர்கள். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இதுதான். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். ஆனா இதுக்கு அவர் செஞ்சது ஈடுகட்ட முடியாத தியாகத்தை செய்தார். மிகப்பெரிய கிரயத்தை செலுத்தினார். அகிலாண்டத்தை படைத்த பரம்பொருள், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வஞானியான தேவன், அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோலங்களையும் வார்த்தையினாலே உருவாக்கி வார்த்தையினாலே அவைகளை அதனுடைய இயக்க பாதையிலே சுழல விட்டு கொண்டிருக்கின்ற தேவாதி தேவன் ஒரு கன்னி மரியாளுடைய கருவறையில் சிசுவாக உருவாகி என்னை போல ஒரு மனிதனாக, நம்மை போல ஒரு குழந்தையாக இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தம்முடைய சொல்லாலும் செயலாலும் கடவுள் என்பதை வெளிப்படுத்தி இறுதியில் நம் எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய மாசற்ற சரீரத்தில் சுமந்து கொண்டு சிலுவையிலே பலியானார். பாடுபட வேண்டிய அவசியம் இல்லாதவர் பாடுபட்டார். வேதனைப்பட வேண்டிய தேவையில்லாதவர் வேதனைப்பட்டார். கதற வேண்டிய அவசியம் இல்லாதவர் கதறப்பட்டார், கதறினார். உண்மையமான அவருடைய முகத்தில் கொடூரமான ரோம போர்ச்சேவர்களின் நாற்றமெடுத்த அசுத்தமான உமிழ்நீர் காரி உமிழப்படுகிறது. சூரியனை பார்க்கிலும் பிரகாசிக்கின்ற அந்த இனிய வதனம், முகம் ரோம போர்ச்சேவர்களின் உமிழ்நீரால் வடிகிறது. அவருடைய தாடி ரோமம் பறித்திழுக்கப்படுகிறது. கன்னத்தில் அடிக்கிறார்கள். அவருடைய கண்களை கட்டிவிட்டு துணியினால் மூடிவிட்டு, உன்னை அடித்தவன் யார் என்று ஞான திருஷ்டியினால் சொல் பார்க்கலாம். அவரால் சொல்ல முடியாதா? முடியும், முடியும். அதுல கூட அவர் குத்தலாக, அவன் நீதானப்பா என்னை அடிச்சுட்டு இந்த கேள்வியை கேட்கிற, இன்னாரு அடிச்சிங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சொல்லல. ஏனென்றால் தெரியாமல் செய்கிறார்கள்னு அவருக்கே தெரியும். எவ்வளவு ஈனமான நிலைமையில் அவரை சித்திரவதை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொலை செய்தார்கள். உங்களுக்காக எனக்காக இந்த பாடுகள் அனுபவித்தார். எல்லாம் முடித்துவிட்டு கடைசியிலே சொல்லுகிறார், தந்தையே முடிந்தது, முடிந்தது.
மனுக்குலத்தின் மீட்புக்காக தெய்வத்தினுடைய சார்பில் என்ன செய்ய வேண்டுமோ அது செய்து முடிக்கப்பட்டது. ஒரு பாவியை நீதிமானாக மாற்ற என்ன செய்ய வேண்டுமோ தெய்வத்தின் சார்பில் அது செய்து முடிக்கப்பட்டது. நம்முடைய பங்களிப்புன்னு சொல்றதுக்கு அதில் ஒண்ணுமே இல்லை. விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும். இந்த அன்பு இப்போது உங்கள் முன்பாக வந்து நிற்கிறது. என்ன செய்ய போகிறீர்கள்? நல்ல தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு திரும்பிச் செல்லும்படி உங்களை பணிவன்போடு வேண்டிக் கொண்டும், விசுவாசிகளான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆத்ம மனவாளனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடியினால் ஏனோதானோ என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்வோம். ஆண்டவருக்காக அயராது உழைப்போம். ஆத்தும ஆதாயம் செய்வோம். தேவன் நம்மை எதற்காக இந்த பூமியில வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். எந்த நேரத்தில் எக்கால சத்தம் தொனித்தாலும் சந்திக்க தயாராவோம். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.